ஒரே ஒரு செல்ஃபி சார். நான் ப்ரோகிராமுக்கு போணும். நாட் ஈவன் டேக் a minute sir. 2 seconds sir. சரி வாங்க. ஓகே சார். ஏய் லக்ஷ்மியா? இவ இங்க வந்தா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வெரி நைஸ் மேம். தேங்க் யூ சார். சார் 1 மினிட் சார். இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு போட்டோ. சரி எடுங்க. தேங்க் யூ சார். சீக்கிரம் வாங்க. ரெடி? டன் சார். தேங்க் யூ. வெல்கம். தேங்க் யூ சார். தேங்க்ஸ் சார். உங்களை இன்னைக்கு மீட் பண்ணது என் லைஃப்லயே மறக்க முடியாத சம்பவம் சார். வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன்னா அவர் நம்பவே மாட்டாரு சார். செல்ஃபியை காமிங்க, நம்புவாரு. ஆமா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ சார். பை. பை. பாரு. வாவ். வாவ். லைட்டா செம்ம. என்ஜாய் பண்ணு. பவி, அத்தா சாரி அத்தா. எதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், டிக்கெட் கிடைக்கல. அச்சச்சோ. ரொம்ப சாரி அத்தா. எப்படியாச்சும் உங்களை அந்த ப்ரோக்ராம்க்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். பட் விதி சதி பண்ணிடுச்சு. பரவாயில்ல பவி, அப்பா வீட்ல தனியா இருக்காரு. நம்ம இப்படியே பேசிக்கிட்டே சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டோம்னா அவருக்கு சந்தோஷம், எனக்கு நிம்மதி. இப்படி எல்லாம் தான் திருப்தி பட்டுக்கணும். சரி வாங்க போலாம். போலாம், வா சீக்கிரம் போலாம். இன்னைக்கு கச்சேரி பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு சினிமாக்கு போலாம். சரி மாமா. சார், ஹரி சார், வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏய் சார் யாரும் தெரியுதா? டிவில எல்லாம் வருவாரே சமையல் ப்ரோகிராம்ல, ஹரி கிருஷ்ணன் இவர்தான். சார் என்ன ஞாபகம் இல்லையா சார்? சார் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்களே சார், இந்த பரங்கி அல்வாவோ என்னமோ செய்யறதுக்கு வந்தீங்களே சார். ஓ, நான் தானே சார் உங்க கார் கதவெல்லாம் திறந்து விட்டு சல்யூட் கூட அடிச்சலே சார். செக்யூரிட்டி சிங்காரா சார். ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இது என் பொண்ணு சார், இது என் மருமகன் சார். கல்யாணம் ஆயிருக்கு, அதான் கச்சேரி பார்க்கலான்னு வந்தேன் சார். ஆமா, பிரதிபா மேடமை இப்பதான் பார்த்தேன். எல்லாரும் வந்திருக்காங்களா? வேற யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியல சார். ஆனா லட்சுமி அம்மாவும் பவித்ராவும் வந்திருந்தாங்க சார். ஓ, லட்சுமி மேடம் வந்திருக்காங்களா? சார் வந்தாங்க சார், ஆனா டிக்கெட் கிடைக்காம திரும்பி போயிட்டாங்க சார். அட என்கிட்ட சொல்லிருக்கலாமே, சபா செக்ரட்டரி என் ஃப்ரெண்டு தானே. ஐயோ, அது அவங்களுக்கு தெரியலையே சார். என்னமோ அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். டைம் ஆயிடுச்சு சார், நம்ம முன்னாடி போலாம் வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார், வரேன். சரி வா போலாம். அம்மா, அம்மா. அம்மா, அம்மா. பவி, பவி, பவி.
தாத்தாவை தூங்க வச்சுட்டு மாமியார் மருமகளும் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க போல. மாசம் ஃபுல்லா காய்கறி வாங்குறாங்க. ஆனா டெய்லி சமைக்கிறது அதே புடலங்காய், அதே பாவக்காய், அதே கத்திரிக்காய், அதே கொத்தவரங்காய் தான். இந்த வீட்டுல ஒரு புரட்சிக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, தலை வேற வலிக்குது. ஒரு காஃபியாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம். பேசாம வெளில போய் சாப்பிட்டு வந்துடலாம். சந்தோஷ், எப்படி இருக்கே சந்தோஷ்? வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்க்கவே முடியல. ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்க வெளியில போயிட்டு இருக்க? ஐயோ, ஒரு காஃபி குடிக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். அம்மாவும் பவித்ராவும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க போல. ஓகே, நாங்களா இருக்கும்போது காஃபியை வெளியில போய் சாப்பிட்டா இட்ஸ் நாட் ஃபேர். கம், ஐல் மேட் யூ காஃபி. ஐயோ இல்ல ஆண்டி, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நாங்கெல்லாம் கொடுத்தா காஃபி குடிக்க கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிருக்காங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. இல்ல நாங்களும் காஃபி குடிக்கிற டைம் தான். கம், லெட்ஸ் ஹேவ் டுகெதர். கம். சரி. சந்தோஷ், உங்க அம்மா அளவுக்கு இல்லனாலும் நான் ஓரளவு காஃபி போடுவேன். ஹேவ் இட். ஓகே, தேங்க் யூ. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் சந்தோஷ், மேரிட் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? ஆர் யூ ஹாப்பி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ டெய்லி இப்படி விடிஞ்சதும் எழுந்து ஆபீஸ் போயிட்டு நைட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தட் தேர் இஸ் எனி ஹாப்பினஸ். ஹாபிட்ட கொஞ்சம் மாத்திக்கலாம்ல. அப்படியே உன் வைஃபை கூட்டிட்டு யூ கேன் கோ அவுட் இல்ல? வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஷாப்பிங்காவது போனதானே அவளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அவளை ஆபீஸ் போறா, நீயும் ஆபீஸ் போற, வாழ்க்கை முழுக்க இது கண்டினியூ ஆயிட்டே தானே இருக்க போகுது. அப்பப்ப நடுவுல நமக்குன்னு கொஞ்சம் டைம் கிரியேட் பண்ணி நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணணும். காட் இட்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. லாஸ்ட் வீக் கூட ஷாப்பிங், மால் அப்படி இப்படின்னு போய்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது சினிமாக்கு போறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் சேஞ்ச் இல்ல. தட்ஸ் குட் யார். சூப்பர். ஆனா உங்க அம்மா தான் ரொம்ப பாவம்ல. எங்கேயும் வெளியில போறதுல 24 ஹவர்ஸும் வீடே கதின்னு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்? வீட்டுல தாத்தா இருக்காருல்ல, அவரை பாக்குறதே அம்மாவுக்கு பெரிய வேலை. கரெக்டா சொல்லணும்னா 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு டியூட்டி தான். உண்மையிலேயே லக்ஷ்மி கிரேட் தான் சந்தோஷ். இந்த உலகத்திலேயே மாமனாருக்காக தன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ற ஒரே மருமக உங்க அம்மா தான். அதுக்கு என்ன ரீசன்னா, அம்மா எங்க தாத்தாவை மாமனாரா நினைக்கல, பெத்த அப்பாவா நினைக்கிறாங்க. அதனால தாத்தாவுக்கு செய்யறது அவங்க கடமையாவே நினைக்கிறது இல்ல. அதுதான் தான் சந்தோஷம்னு அவங்க நம்புறாங்க. 1000 தான் சொன்னாலும் எங்க அம்மா கிரேட் தான் இல்ல? யா, நீ 1000 எதுக்கு சொல்லணும்? ஒரு தடவை சொல்லலாமே. உங்க அம்மா கிரேட் தான். ஐ டோன்ட் அக்ரி வித் தட். சந்தோஷ், ஆக்சுவலி நானும் இப்போ வெளியில தான் போயிருந்தேன். ஜஸ்ட் நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரி, நான் எப்படியும் காஃபி குடிக்கணும். தனியா எதுக்கு காஃபி குடிக்கணும்? நீ மட்டும் எதுக்கு தனியா கடையில போய் காஃபி குடிக்கணுங்கிறதுனால உன்னையும் கூப்பிட்டுட்டேன். சந்தோஷ், நான் எங்க வெளியில போனேன்னு கேட்க மாட்டியா? ஏங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நான் எப்படி கேட்க முடியும்? வேலை எல்லாம் இல்ல. ஐ நீட் டு பி ஹாப்பி. நம்மளோட சந்தோஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அதான் என்னோட எதிக்ஸ், ரைட்? ஆக்சுவலி இந்த கிருஷ்ணா ஆடிட்டோரியம் இருக்குல்ல பக்கத்துல, அங்க ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அதுக்கு தான் போயிருந்தேன். ஓ, அப்படியா? யா. ஆக்சுவலி சந்தோஷ், இந்த காலத்துல ஓல்ட் சாங்ஸ் கேக்குறது கூட கிரவுட் இருக்குன்னு நினைக்கும் போது சோ ஷாக்கிங், எக்ஸைட்டிங் ஆல்சோ. see the crowd. ஓ, பாரு எவ்வளவு கிரவுட் இல்ல. ஆக்சுவலி ஒன் மோர்.
சந்தோஷ் இந்த போட்டோ பாரு. ஆ, இது யாரு? இவளா? ஷீஸ் மை ஃப்ரெண்ட். பேரு சுரேகா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ ஆக்சுவலா இந்த ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் போற ஐடியாவே எனக்கு கிடையாது. சரி. இவ இருக்காளே, இவ ஹரிசரோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன். ஹரி சார்னா? கம் ஆன் சந்தோஷ், ஹரி சார் உனக்கு தெரியாதா? உங்க அம்மாவை மீட் பண்ண அடிக்கடி வருவாரே, ஷெஃப் ஹரி, அவர்தான். ஆக்சுவலா என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுமா. சரின்னு ஹரி சாருக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, இந்த கிருஷ்ணா ஆடிட்டோரியம்ல ஒரு ப்ரோக்ராம்காக வரேன்னு. So what I thought is அவரையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும், மியூசிக் ப்ரோக்ராம்க்கு போன மாதிரி இருக்கும்னு பிளான் பண்ணி எப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டோட ஆசையை எப்படியோ நிறைவேற்றி வச்சுட்டேன். See how happy she is இந்த போட்டோல. நைஸ் நோ? ஒரு நிமிஷம், இப்படி கொடுங்க. என்னாச்சு? Oh my god. Is that Lakshmi? ஓ, அவங்கள மாதிரி இருக்கே. அம்மாவை நீங்க அங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்கும்போது ஆக்சுவலா ஹரி சார் மட்டும்தான் இருந்தாரு. மேபி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரோ என்னமோ தெரியல. ஏன் சந்தோஷ், உங்க அம்மா இன்னைக்கு அந்த மியூசிக் ப்ரோக்ராம்க்கு போனது சொல்லவே இல்லையா? இல்லையே, எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. மேபி நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம்க்கு வரேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்லையே, எங்க அம்மா எப்பவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டாங்களே. இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணா கண்டிப்பா என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்க. I know actually what I meant was நீ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஹரி சார் டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்க அம்மாவை அந்த ப்ரோக்ராம்க்கு வர சொல்லிருக்கலாம். What happened? காஃபி கூட குடிக்காம பாதி அப்படியே இருக்கு. இல்ல ஆண்டி, போதும். ஏன் சந்தோஷ், அம்மா சொல்லாம போயிட்டாங்கன்னு அப்செட் ஆயிட்டியோ? கம் ஆன் சந்தோஷ், இதெல்லாம் இருக்குது தானே. இப்போ உங்க அம்மா மட்டும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வீடே கதின்னு கிடப்பாங்க? அப்பப்போ இந்த மாதிரி தெரிஞ்சவங்களோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, முக்கியமா வேண்டப்பட்டவங்களோட வெளியில போறதெல்லாம் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே. பின்ன என்ன சந்தோஷ், சும்மா ஒரு 4 பேரோட பேசி பழகுறது, இந்த மியூசிக் ப்ரோக்ராம், ஷாப்பிங், அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தானே. இதெல்லாம் கூட இல்லனா அப்புறம் என்ன லைஃப்? சரி ஆண்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சந்தோஷ், எஸ், சூப்பர் டி பிரதிபானி. குடும்பத்துல குண்டு வைக்கிறது கூட அப்படியே பூ வைக்கிற மாதிரி எவ்வளவு 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 அழகா வச்சுட்டேன். அங்க 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 நிக்கிற நீ. சமையல் காம்படிஷன்ல அவமானமா படுத்துற என்ன நீ? லக்ஷ்மி, உனக்கு இருக்கு இன்னைக்கு. காஃபி.
காஃபி இந்தாங்க சார். என்ன நீ அடிக்கடி காஃபி போட ஆரம்பிச்சிட்ட? உடனே ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க சார். நான் போடல, இந்த காஃபியை விஸ்வா தான் போட்டான். அப்போ தைரியமா சாப்பிடலாம். வெரி நைஸ், எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது விஸ்வாவுக்கு சேர வேண்டிய கிரெடிட். நீ எதுக்கு வெக்கப்படுற அநியாயத்துக்கு? போங்க சார். சார் என்ன இது? ஓ, இத கேக்குறியா? இது மியூசிக் ப்ரோக்ராமுக்கான நாளைக்கு டிக்கெட். மறுபடியும் பார்க்க போறீங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இது வேற ஒருத்தங்களுக்கு. வாவ், நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்குன்றதுனால எனக்கு தானே நீங்க இந்த டிக்கெட் வாங்கி வச்சிருக்கீங்க, கரெக்டா? சாரி மேடி, இது உனக்கு இல்ல. நீ போய் விஸ்வா வர சொல்றியா? விஸ்வாக்கு லைட் மியூசிக்லாம் பிடிக்காதே சார். தயவு செஞ்சு அவனை போய் வர சொல்லு. வர சொல்றேன் சார். ஆனா இந்த டிக்கெட் யாருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம போவேன்ல. இந்த டிக்கெட் யாருக்குன்னு தெரியணும், அப்படிதானே? லக்ஷ்மி மேடத்துக்கு. அவங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல போட்டுருக்கு. திரும்பி போயிட்டாங்க. அட என்ன சார் நீங்க, இந்த டிக்கெட்டை இங்க கொண்டு வந்ததுக்கு அவங்க கிட்டே கொடுத்து ப்ரோக்ராம பார்க்க வச்சிருக்கலாம்ல. கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்ததே எனக்கு தெரிய வந்தது. அதனால நாளைக்கு ப்ரோக்ராம் டிக்கெட்டை கேட்டு நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் சார். ஆனா இந்த டிக்கெட்டை நீங்க தான் கொடுத்து அனுப்புனீங்கன்னு லக்ஷ்மி மேடமுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த டிக்கெட்டோட ஒரு லெட்டரையும் எழுதி கொடுங்க சார். மதிப்புக்குரிய லக்ஷ்மி அவர்களுக்கு நான் ஒரு லைட் மியூசிக் போனேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லா பழைய பாட்டாவே இருந்துச்சு. அது நல்லா இருந்ததுனால உங்களுக்கும் நான் 2 டிக்கெட் எடுத்து அனுப்புறேன். இப்படிக்குன்னு உங்க பேரை போட்டு அனுப்பிடுங்க சார். போய் விஸ்வா வர சொல்றியா? ஓகே. பவி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல அத்தை. ஏன் டல்லா இருக்க? எப்பவுமே கலகலப்பா பேசிக்கிட்டே இருப்ப. தொன்னு நான் பேசிட்டே இருந்தாதான் பக்கத்துல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகும்ல. அப்படிலாம் இல்ல பவி, ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். கொஞ்சம் டல் தான். இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த கச்சேரிக்கு உங்களை உள்ள கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்சேன் அத்தை. அநியாயத்துக்கு ஒரு ஆர்டினரி டிக்கெட் கூட கிடைக்காம போயிடுச்சு. அதனால என்னம்மா, என்னைக்காவது இப்படி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் நீங்களே வெளியே வரீங்க, அதுவும் இப்படி ஆயிடுச்சு. இந்த தேரை இழுத்து தெருவுல விடுற மாதிரி படாத பாடுபட்டு உங்களை வெளியே கூட்டிட்டு வந்தேன். இதுக்கும் பல்பு வாங்கினா எப்படி கடுப்பாகுமா ஆகாதா? இதுக்கெல்லாம் கடுப்பாக கூடாது. ஒன்னு சொல்லட்டுமா, டிக்கெட் கிடைக்காம போனது எனக்கு சந்தோஷம்தான். அத்தை, இவ்வளோலாம் அநியாயம் பண்ணாதீங்க அத்தை. இல்ல பவி, நிஜமாவே சொல்றேன். கச்சேரிக்கு போகாதது பெரிய விஷயமே இல்ல. சட்டுன்னு ஒரு திட்டம் போட்டு இப்படி வெளியில வந்தோம் பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுது அத்தை, புரியுது. மேபி நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம்க்கு வரேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா?